2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் இன்று சபைகளில் திராட்சை ரசம் என்ற பெயரிலே சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிபர்கள் பெரியவர்கள் வரை எவ்வளவு அஜாக்கிரதையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த நாட்களில் சபைகளிலே ராபோஜனத்தை குறித்து எச்சரிக்கை. கிறிஸ்துவானர் சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் ராபோஜனத்தில் காண்கிறீர்களா? இதோ இந்த நாட்களில் சூழ்நிலையை விளக்க வருகிறார்கள் நம் CSI தூய தோமாவின் ஆலய வாலிபர் குழுவினர். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இவர்கள் சபைக்கு வருவதும் ஜெபிப்பதும் இவர்களுடைய பாரம்பரிய பண்பாடு. அழகாய் முறைப்படி கற்றவர்களாய் பந்தியிலே பங்கெடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. தேவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்ததாக ஒருவர் வருகிறார், பார்க்கிறார். யார் நமக்கு முன்பதாக வந்து இருக்கிறது? ஓ, இவரே ராபோஜனத்துல பங்கெடுக்கும் பொழுது நான் பங்கெடுக்கலனா எனக்கு ஏதோ குற்றம் இருக்குதுன்னு சொல்லி என்னை தவறா நினைப்பாங்க. பரவாயில்ல, அவனுக்காகவது எடுத்துடுவோம். தேவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்ததாக மற்றவர்களுக்கு உபதேசிக்கும்படி அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் அவன் அடிமைத்தனம் அவனை விட்டு போகவில்லை. அலைபேசியிலேயே அவன் மனம் எப்பொழுதும் அலைபாகிறது. ஆலயத்திற்குள்ளும் அலைபேசி அவன் நண்பர்களோடு பேசுவதற்கு. பாருங்கள், அவன் வேதத்தை தான் அதில் வாசிக்கிறான், வேதத்தின் காரியத்தை தான் அதில் தேடுகிறான். ஆனால் வேத புஸ்தகம் அவன் கையில இல்லையே. தேடுகிறான், வேதம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில அலைபேசி முக்கிய பங்கை எடுத்திருக்கும் போது ராபோஜனத்துல அவனும் பங்கெடுக்கிறான். தேவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்ததாக ஒரு மனிதன் வருகிறான். அவன் வெளித்தோற்றத்துக்கு பார்ப்பதற்கு ராபோஜனத்துக்கு சற்றும் பொருத்தமாக இருக்கிறான். அவனை பார்க்கும்போது பாவம் இல்லாத ஒருவன், தன்னை தாழ்த்த முழு மனதாயிருக்கிறான். அவன் எதற்கும் அடிமைப்படாதவனாக கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு உண்மை கிறிஸ்தவனை போல் ஆலயத்திலே தேவனுடைய பந்தியிலே பங்கெடுக்கிறான். தேவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். ஆனால் அதன் அர்த்தத்தை உணராதபடி ஆலயத்தின் வெளிப்புறம் வரும்போதே அவன் அடிமைத்தனத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அன்றோ புகைக்கும் மதுவுக்கும் அடிமையாகிறவன் ஆலயத்தில் மட்டும் தன்னை பரிசுத்தம் பண்ண காத்து கொள்வது எப்படி? இதற்காகவா கிறிஸ்து சிந்தினார் ரத்தம்? கடைசியாக தேவனாகிய கர்த்தருடைய சபையிலே ஆதி நாட்கள் தொடங்கி இந்நாள் மட்டும் ஸ்திரீகளுக்காய் கொடுக்கப்பட்ட நிலையை உணராதவர்களாய் இன்றும் ஒருத்தி சொல்கிறாள். ஏமா, ஆலயத்திற்கு கூட நீ முக்காடு போடக்கூடாதா? அவளோட பதில் நான் அறிவேன். திரும்பவும் சொல்றாள், உன் தலைய கர்த்தர் மொட்டை ஆக்கி விடுவேன்னு சொல்றாரே. திரும்பவும் அவளோட பதில் நான் அறிவேன். தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்றது, ஸ்திரீகள் சபைகளிலே முக்காடு இடாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு சபைகளிலே ஸ்திரீகள் முக்காடிடாமல் இருந்து அப்படியும் அவர்களுக்கு தேவனுடைய பந்தியிலே பங்கு கிடைக்கிறதே. தேவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். இப்படிதான் இன்றைய காலகட்டத்தில் சபைகள் நிறைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட திரள் வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டிருக்கிற ஜனங்கள் சபையிலே கூடியிருக்கிறார்கள். எனவே தேவன் நமக்காக கிரயமாய் சிந்தின இரத்தத்தையும் நமக்காக நம் பாவங்களுக்காக அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்த அந்த சரீரத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை சரி செய்து கொள்ள முற்படுவோம்.
எவன் அபாத்திரமாய்க்கிட்டு கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். 1 கொரிந்தியர் 11:27. இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்னா, நாம் நம்முடைய வாழ்வில் தேவாலயத்தில் எப்படி திருவிருத்தில் பங்கெடுக்கிறோம் என்பதை நம் மனதில் நம்மை நாம் ஆராய்ந்து அறிவோம். நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. நீ நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே சீஷருடனே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். நானோ நீ சொன்னபடிதான் நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் போய் அங்கே ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிற நாள் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. கிறிஸ்துவானவர் பாடுபடவும் அடிக்கப்படவும் அவர் சிலுவையிலே அறையப்படவும் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவர் சாதாரணமாய் அல்ல, அவருடைய சரீரத்தை அணு அணுவாக ஜனங்கள் சித்திரவதை செய்யவும், அவை காயப்படுத்த மட்டுமல்ல, அவை கொலை செய்யவும் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அதனாலே அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் அத்தகைய மகிமைக்கு உரியதாய் மாறிற்று. அடி அவனை, அடி அடி அடி, யூதர்களுக்காக அடி 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 அவனை, அடி யூதர்களுக்காக அடி 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 நாடி நாடி இவனை இன்னும் அடித்தால் செத்து விடுவான் போல் தோன்றுகிறது.
ஒரு அழகிய ராஜகிரீடம். ஒரு அரசனுக்கு ஏற்ற கிரீடம். அரசு மரியாதை கொடுக்கவே இங்குள்ளோம். வாழ்க யூதர்களின் அரசே, வாழ்க யூதர்களின் அரசே. சீக்கிரம் எழுந்து நட. துணிவரிக்கேடு. கயிறையெல்லாம் வெளியே இடு. இவன் மற்றவர்களை ரட்சித்தார், இப்போது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். நீ மேசியவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே சிலுவையிலிருந்து இறங்கி வா. எங்கே உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம். பிதாவே, அவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். சிலுவையில் வாட்டி பதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி பதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பா, உம் மனம் பெரிதே, அப்பா, உம் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென்.